ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அ ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு எபிசோட்லையும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அம்பிகாபதி 1957ஆம் ஆண்டில் திரைக்கு வந்து 100 நாட்களை தாண்டி ஓடிய ஒரு திரைப்படம். படத்தின் கதாநாயகன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள், கதாநாயகி பி பானுமதி அவர்கள். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண பட நிறுவனம் ALS ப்ரொடக்ஷன்ஸ். டைரக்டர் திரு நீலகண்டன் அவர்கள் சிரமப்பட்டு உழைச்சிருக்காரு இந்த அம்பிகாபதி திரைப்படத்துக்காக. அம்பிகாபதி கதையிலேயே சரஸ்வதி கிழவியாக வந்து காப்பாற்றுவதும் இறுதியில பரீட்சை நடப்பதும் தான் மிக முக்கியமான காட்சிகள். அந்த 2 காட்சிகளையும் விறுவிறுப்பாக படமாக்கியிருக்காரு. அம்பிகாபதி காதல் ஓலை அனுப்பிவிட்டு தவிக்கும் கட்டத்தை ரசிக்கும்படி படமாக்கியிருக்காரு. அமராவதியும் அம்பிகாபதியும் முதன்முறை பார்த்து கொள்ளும் கட்டத்துக்கு பொருத்தமாக கம்பராமாயண பாடலை அங்கு புகுத்தியிருப்பது சிறப்பாக அமைஞ்சிருக்கும். அம்பிகாபதியும் அமராவதியும் சந்தித்து பல நாட்கள் ஓடிவிட்டன அப்படின்றத வளர்ப்பிறை, தேய்பிறை, சந்திரன் மூலம் காட்டியிருப்பது நல்ல கற்பனை. தூக்குமேடை காட்சியும் பாத்திர கடையில் நடக்கும் சண்டை காட்சியும் ரசிக்கும்படியாக அமைஞ்சிருக்கும். வாடா மலரே அப்படின்ற முகாரி ராகத்தில் அமைந்த இந்த பாடலை நம்மால் மறக்கத்தான் முடியுமா? அமராவதி மீது அம்பிகாபதி கொண்டிருக்கும் காதலுக்கு அளவுதான் உண்டோ? அதே போல அமராவதியின் உள்ளத்திற்குள் ஓடிக்கொண்டிருக்கும் காதல் அலைகளுக்கும் அளவு கிடையாது. சோறு மணக்கும் சோனாடா அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் அம்பிகாபதி திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கும். VN சுந்தரம் அவர்கள், சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் மற்றும் TM சவுந்தரராஜன் அவர்கள் இணைந்து இந்த பாடல் அற்புதமாக பாடியிருப்பாங்க. இந்த பாடலின் ஆரம்பத்தை VN சுந்தரம் அவர்கள் நாட்டை ராகத்துல மிகவும் கம்பீரமாக ஆரம்பிப்பாரு. வெல்கனின் கொற்றம் மன்னா அப்படின்ற பகுதியை சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் கம்பீரமாக அட்டானா ராகத்திலையும், வரும் பகைவர் படை வென்று அப்படின்ற பகுதியை சவுந்தரராஜன் அவர்கள் அவர்களுடைய கம்பீர குரலால மோகன ராகத்திலையும் பாடுவார்கள். இந்த பாடல்ல அம்பிகாபதி பாடும் பகுதி போர் வீரர்கள் பற்றியும் அவர்களது பெற்றோர்கள் மனைவிகள் பற்றியும் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லும் வகையிலும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் எழுதியிருப்பாரு. பின்னால கர்ணன் படத்துல கர்ணனை பற்றிய புகழ்ச்சி பாடலின் முன்னோடி பாடலாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கும். சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் அம்பிகாபதியை ஒரு இரவு வேளையில அமராவதி சந்திக்க வராங்க. அந்த காட்சி எந்த அளவுக்கு கவித்துவ உணர்வுடன் படமாக்கப்பட்டிருக்கும். வசந்த மண்டபத்தில் தன் முழு திறமையையும் காட்டுவதற்காக அம்பிகாபதி கம்பீரமாக நமக்கு முன்னால் தோன்றும் காட்சி அனைவருடைய உள்ளங்களிலும் என்றும் மறையவே மறையாது. அந்த காட்சியில சிவாஜி அவர்கள் கிட்ட என்ன ஒரு மெடுக்கு! இரு இளம் உள்ளங்களின் ஆழமான காதலையும் வரப்போகும் இனிய வாழ்க்கையையும் தீர்மானிக்கும் அந்த காட்சியில எப்படிப்பட்ட ஒரு திருப்பம்! இப்படி ஒரு திருப்பத்தை நாம் எதிர்பார்த்ததே கிடையாது. அந்த காட்சியில அம்பிகாபதியும் அமராவதியும் மட்டுமா துடித்தார்கள்? படத்தை பார்த்த நாமும் தான் துடித்தோம். கலைவாணர் திரு NS கிருஷ்ணன் அவர்கள் அம்பிகாபதி திரைப்படத்துக்காக TA மதுரத்துடன் பாடி நடித்த சந்திர சூரியர் போம் திசை மாறினும் அப்படின்ற பாடல் ஒரு அற்புதமான பாடல். தியாகராஜ பாகவதர் நடித்த வெற்றி படமான அம்பிகாபதியுடைய வெற்றிக்கு பின் கலைவாணர் மற்றும் மதுரம் ஜோடி திரையுலகின் உச்சியை தொட்டனர். வெறும் திரைப்பட நடிகையாக மட்டுமே இல்லாமல் பாடல், நடனம், இசைஞானம் என பன்முக திறமை கொண்டவர் மதுரம் அம்மையார். திரையுலகில் இணைந்து நடித்து திரைப்படங்களின் வெற்றிக்கு காரணமானது போலவே தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தன் கணவரின் வள்ளல் குணத்திற்கு ஒத்துழைப்பு தந்து அவருடைய புகழ் வாழ்விற்கு காரணமாக விளங்கி இருக்கிறாங்க மதுரம் அம்மையார் அவர்கள். இப்படி மதுரம் அவர்களை பற்றி பல இடங்கள்ல புகழ்ந்து பேசியிருக்கிறாரு நடிகர் திலகம் அவர்கள். அம்பிகாபதி திரைப்படத்துடைய உச்சகட்ட காட்சியில அம்பிகாபதியும் அமராவதியும் நம்மை கண்ணீர் சிந்த வச்சிருப்பாங்க. காதலின் அளவற்ற ஆழத்தை வெளிப்படுத்தி நம்மை துயர கடலில் மூழ்க வச்சிருப்பாங்க. அம்பிகாபதி திரைப்படத்தை ஒரு அமர காவியமாக ஆக்கிய அற்புதமான காட்சி அது. அந்த நினைவை விட்டு நீங்காத காட்சியில தெய்வீக காதலர்களாகவே வாழ்ந்து நம்முடைய உள்ளத்துல இடம்பெற்றிருப்பாங்க. நடிப்புல அரசர் சிவாஜி கணேசன் அவர்களும் நடிப்பின் அரசி பி பானுமதி அவர்களும். அம்பிகாபதி திரைப்படம் திரைக்கு வந்து கிட்டத்தட்ட 61 வருடங்கள் ஆகிவிட்டது.
இத்தனை வருடங்கள் கடந்து ஓடிய பிறகும் மக்களின் மனங்களில் காவியம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த படம் இன்னும் எத்தனை வருடங்கள் கடந்து ஓடினாலும் நிச்சயம் வாழ்ந்து கொண்டேதான் இருக்கும். அமர காதலர்களாக சிவாஜி அவர்களும் பானுமதி அவர்களும் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார்கள். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.